ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் கீரையை வந்துட்டு அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது இதை வந்துட்டு மறுதழவியில் கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு நல்லா தழைச்சி வர்றதுக்கு என்ன உரம் போடலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற அரைக்கீரை நல்லா தழைச்சி வந்திருக்கு. இது வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட்டு, நான் வீடியோவுக்காக அதை வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை பண்ணியிருக்கணும். இப்போ பொதுவாக கீரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா விதைச்சிலேருந்து உங்களுக்கு 30 to 35 நாளில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுதழவியில் வந்துட்டு 15 நாளுக்கு ஒரு முறை அறுவடை பண்ணலாம். இப்போ சிறுகீரை மட்டும்தான் நம்ம பிடுங்கி எடுத்துடணும். தண்டுக்கீரையும் பிடுங்கிடணும். மற்ற எல்லா கீரையுமே அதை வெந்தயக்கீரை அதையும் பிடுங்கி எடுத்துடலாம். அரைக்கீரை, முளைக்கீரை இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டாலே மறுதழவியில் வந்துடும். இப்போ இதை வந்துட்டு அறுவடை பண்ணிவிட்டு என்ன உரம் வந்து போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நான் அறுவடை பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா அறுவடை பண்ணும்போது கொஞ்சம் கீழே வச்சு கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சிஸ்ஸர் இருந்ததுனாக்கா சிஸ்ஸரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. பொதுவாக வந்துட்டு கீரை வந்துட்டு ஒரே லெவலாக நம்ம போட்டது எல்லாமே ஈவனாக வராது, அன்பேலன்சிங்காக தான் வரும். ஒன்று முன்னாடி முளைக்கும், ஒன்று பின்னாடி முளைக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரொம்ப ஹைட்டாக வளர்ந்தது பார்த்திங்களா, அதை வந்துட்டு இப்போ இருக்கிறதுக்கு ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் ஏன் இதை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணுறேன்னாக்கா, கீழே இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு கரெக்டான ஈவனில் அடுத்த டைம் வரும்போது கரெக்டாக வரும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி ஒரு லெவலுக்கு வர மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து கரெக்டாக, ஏன்னா இது வந்து பின்னாடி வருது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த இதுக்கு வந்துட்டு எண்ணெய் தண்ணி ஊற்றினாக்கா திருப்பி நல்லா வரும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம இது வந்துட்டு என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி கழுவுன தண்ணி, அரிசி சாதம் வடித்த கஞ்சி ப்ளஸ் அரிசி கழுவுன தண்ணி, இது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் கலந்துட்டு அது கூட தண்ணி சம மடங்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் அந்த அறுவடை முடிஞ்சிட்டு, அதாவது நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மறுதழவியில் வந்துட்டு நல்லா தழைச்சி வரும். இப்போ பொதுவாக வந்துட்டு வயல்வெளியில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு யூரியா, அது கெமிக்கல் போடுவாங்க. யூரியா போட்டவுடனே அடுத்த 15 நாளில் இது வந்து தழைச்சி வந்துடும். நம்ம கெமிக்கல் இல்லாமல் இயற்கை உரம், அதாவது இந்த தண்ணியை ஊற்றுறதுனால நமக்கு வந்துட்டு மறுதழவியில் வந்துட்டு நல்ல தழைச்சி வந்துடும். இப்போ இது வந்து நான் ஏற்கனவே அறுவடை பண்ணிவிட்டு அது மறுதழவு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், இதுதான் நான் கட் பண்ணது. இப்போ அதில் இருந்துட்டு எத்தனை வருது பாருங்கள், 2 3 வந்திருக்கு. அதாவது இது கட் பண்ணது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இதில் இருந்துட்டு வந்து இந்த மாதிரி இது மறுதழவில் இந்த மாதிரி வரும். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இதை கட் பண்ணிவிட்டு மறுதழவியில் வந்துட்டு நான் சொன்ன அந்த தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான், தேவையில்லாது அதை எடுத்து ஊற்றிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்துட்டு நல்ல கீரை வந்துட்டு இந்த மாதிரி தழைச்சி வரும். இது வந்து அறுவடை பண்ணது. ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.